படம் வந்து நிச்சயமா ஒரு பெரிய ஒரு எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் ஃபீல் குட் ஃபிலிம் அண்ட் பிளஸ் ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கு எல்லாமே இருக்கு உள்ளார வந்து. இட்ஸ் பேக்டு வித் ஆல் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எல்லாமே இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாக்குறப்ப. இந்த உறவுகளை அதுவும் ரொம்ப ரொம்ப அதுல வந்து தைரியமா ஒரு விஷயம் தொட்டிருக்காப்ல. ஒரு சின்ன குழந்தைக்கும் ஒரு சித்தப்பாவுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் தொடல. அதாவது நிறைய விதத்துல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப உறவுகள் அந்த இந்த ரிலேஷன்ஷிப்ஸை சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. எல்லாத்த விட இதுக்கெல்லாம் ஜீவன் கொடுக்கிற மாதிரி இளையராஜா சார் அவரோட பின்னணி இசை ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a கம்ப்ளீட் ஃபிலிம். நான் பார்த்துட்டேன். பிரபு சாலமன் வந்துட்டு நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், சார் என்ன சார் இப்போ நீங்க உங்க ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் உங்க ஸ்கிரீன் பிளே நிறைய இருக்கு சார். 2 படத்துலயுமே இருந்தது. குறிப்பா மைனாவாகட்டும் கும்கி ஆகட்டும் அதுல வந்து கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னு நிறைய விஷயங்களை அவரை சந்திக்கும் போதெல்லாம் சில வச்சு பேசுவேன். அவர் இந்த படத்தை பாராட்டிருக்கிறதே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். முதல்ல ஒரு டைரக்டர் ஆனபோது மச்சின்னு ஒரு படம் பண்ணாரு. அப்போ வந்துட்டு இசை விழாங்கிறதுனால இசையை பத்தி நான் பேசி ஆகணும். அப்போ அவரோட முதல் படத்திலேயே இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரி ஏஆர் ரெஹனாவை இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்திய ஒரு மாபெரும் பெருமைக்குரியவர் நம்ம வசந்தகுமார் அவர்கள். அந்த அளவுக்கு அவருக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்டரி இருக்கு. எனக்கு என்ன கவலையான ஒரு விஷயம்னா, அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு திறமைசாலி நல்ல ஒரு வெடிச்சுக்கிட்டு வெளில வருவார்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். என்னன்னா சிவாஜி சாரோட பெயரை வந்து சிவாஜி சாரோட பத்தி நான் சொல்ல தேவையில்லை. சிவாஜி சாரோட அவ்வளவு பெரிய அந்த பாரம்பரியமிக்க அந்த குடும்பத்துல போய் ஒரு கதையை சொல்லி எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 100 கதையை கேட்டு ஒதுக்கிட்டு அப்புறம் இவரோட கதையை செலக்ட் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தாங்க. அதுல சிவாஜி சாரோட பேரன் தான் வந்து அதுல வந்து ஹீரோ. சோ அந்த அளவு ஒரு திறமையான ஒரு மனிதர். இந்த கதையை நான் படிச்சிருக்கேன். ரொம்ப இயல்பான கதை. வசந்தகுமார் பெரிய ஹார்ட் ஒர்க்கர். நான் அவர்கிட்ட கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய திறமைசாலி. அப்புறம் மாதேஷ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஆக்சுவலி பெரிய ஹீரோஸை வச்சும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சும் விஷுவல் பண்றதுங்கிறது வந்து ஒரு பிராக்டிஸ்ல வந்துடும். ஆனா இந்த மாதிரி இயல்பான சில காட்சிகள் எடுக்கிறது தான் வந்து கொஞ்சம் டஃப். ஏன்னா முழுக்க முழுக்க அதை நம்பி அந்த விஷுவல் வந்து ஜெயிக்கும்னு நம்பி எடுக்கணும். அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அதை எடுக்க போறதுக்கு முன்னாடி வர தைரியமும் தான் அந்த விஷுவலை எடுக்க தோணும். அப்படி பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா ஃப்ரேமும் வந்து ஏதோ ஒன்ன நம்பி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கை வந்து பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும். அந்த சக்சஸ் ஒரு பெரிய சக்சஸ் ஆனார்னா அதை விட அது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். இந்த கதையை சொல்றதுக்கு ரொம்ப உழைச்சிருக்காரு டைரக்டர் வசந்தகுமார். இந்த படத்தை துவக்கி வச்சு ஒரு பாதி படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முடிச்சு வச்சேன். இடையில என்னால கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் முடிவுல படத்தை பார்க்கும்போது. இப்ப எல்லாரும் சொன்னாங்க இவங்க எல்லாருமே அவருடைய நண்பர்கள். ஒரு நண்பருக்கு தோள் கொடுக்க எல்லாருமே வருவாங்க. அதை மீறி ஒரு 100% உழைப்பு அவர் இதுல போட்டிருக்காரு. அதனால இப்ப சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்காரு. அந்த உழைப்புனால மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன ரீசன். ஸோ ஐ திங்க் அந்த உழைப்பு ஒன்னே பதில் சொல்லும். நல்ல வெற்றி நிச்சயமாக அவரை வந்து சேரும். எத்தனையோ லட்சம் மக்கள் அவருடைய ஆட்டோகிராஃப் கிடைக்காதா, அவருடைய முகத்தை பார்க்க முடியாதா, இல்ல அவர் பக்கத்தில் நிற்க முடியாதா, அவர்கிட்ட கோரஸ் பாட முடியாதான்னு நினைப்பாங்க. எனக்கு பெரிய லக்குன்னு தான் சொல்லலாம். உண்மையிலேயே ராஜா சார்கிட்ட பாடியிருக்கிறேங்கிறது இதெல்லாம் அதிசயம் தான். ஏன்னா நானும் கிராமத்துல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே இருந்த காலகட்டங்கள். அதுக்கப்புறம் அவருடைய பாடல் அப்படியே இருந்து கேட்டு அதுக்கப்புறம் பாடல்லாம் பாடி இங்க வந்து இன்னமும் அப்படிதான் பாடிக்கிட்டு இருக்கிறேன் எல்லா மேல ரெக்கார்டுகளையும். அப்படி இருந்தும் அவருடைய இசையில பாட வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். எத்தனையோ டைரக்டர்கள் சார் வந்து நிறைய வாய்ப்பு கேட்டு போராடிட்டு இருக்கிறேன் நான். ஏதாவது ஒரு ஏன்னா பாடகர்கள்ங்கிறது வந்து வாய்ப்பு கிடைச்சாதான் அந்த வாழ்க்கை ஓட்ட முடியும். இல்லைன்னா ஏன்னா அதை நம்பி தான் நானும் வந்திருக்கிறேன் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து. அந்த மாதிரி நானும் ராஜா சார்ட்ட பாடியிருக்கிறேன். ஊர்லேருந்து கிளம்பி வந்ததுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது சார். உண்மையிலேயே ரொம்ப இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வசந்தகுமார் சாருக்கு என்னுடைய நன்றியை அது நான் காலம் ஃபுல்லாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவருக்கு அவருடைய உடல்நிலையும் சீக்கிரம் நல்லா ஒன்று சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல அப்படின்ற அந்த டைட்டிலே வந்து ஒரு எத்னிக்கான ஒரு ஸ்டோரி
சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியுது. அது கூட ராஜா சாரோட மியூசிக்ன்றது வந்து அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா அவங்க சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தோணுது. நான் இங்க வந்ததுக்கு வந்து வெங்கடேஷ் என்னை கூப்பிட்டு தான் காரணம். ஏன்னா அவர் வந்து ஆடுகளம் படத்துல நடிச்சிருக்காரு. இந்த ஒரு ஒரு ரொம்ப டெடிகேட்டடான ஒரு யங்ஸ்டர், கொஞ்சம் பதட்டப்படுவாரு, அதை நம்ம பார்த்தோம் இப்போ. ஸோ அது ஆனா ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணக்கூடியவர். ஒரு சாங் எனக்கு காமிச்சாங்க, நான் பார்த்தேன். அந்த ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் சாங் ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்ல சாங். ராஜா சாருக்கு அந்த மாதிரி சாங்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலா கம்போஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சாங். எல்லாருடைய ஒர்க்குமே நல்லா இருந்தது. அதுல இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த வெற்றியோட சேர்ந்து சரியா வரும் அப்படின்னு நான் என்னுடைய நம்பிக்கைகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. KS வசந்தகுமார் சார் வந்து உண்மையிலேயே பேசிக்கலி ரொம்ப சிம்பிள், ரொம்ப நல்ல மனிதர். மனதளவில் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவர். அவர் வந்து அதுக்கு அப்பாற்பட்டு பல திறமைகளை உள்ளுக்குள்ள எத்தனை வருஷம் வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது அதை விட பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் நான் சொல்லுவேன் வழிய நான் வந்து பல கோடி செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. உண்மையிலேயே அந்த திறமைக்கு எத்தனை கோடி செலவு பண்ணாலும் தகும் அப்படிங்கிற எனக்கு வந்து இப்ப எனக்கு நல்லா தெரியுது. அதுல